என்று ஒரு ஜாதி இருந்ததே, அவர்களை வழித்து எடுத்தது யார்? வசனகர்த்தா என்று ஓர் இனம் இருந்ததே, அவனை மழித்து வெளியேற்றியது யார்? ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன், திரைக்கதை ஆசிரியன், வசனகர்த்தா, துணை இயக்குனர், இயக்குனர் என்று பலதரப்பட்ட 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா. இந்த 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா, செழுமைப்படுத்தப்பட்ட சினிமா, அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா, ஆனால் 10 மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இன்று தோல்வி அடைவதற்கு காரணம் தமிழர்கள் திரை உலகில் திரை அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது. இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது. ஒரு திரையரங்கில் 760 இருக்கைகள் இருக்கின்றன. முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி, திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை? 760. எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள்? எத்தனை பேர்? 210. பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு 210. இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா? சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா? சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம், அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா? ஒரு மணமேடையில் ஒரு மணமகன் மணமகள் 2 பேரையும் வீடியோ எடுத்து, இவன்தான் அஜித், அந்த பெண் தான் திரிஷா, இதைவிட நீங்கள் என்ன சினிமா எடுக்க முடியும்? நாங்களே எடுத்துக் கொள்கிறோம், நாங்களே எடிட் செய்கிறோம், நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம், நாங்களே போட்டு பார்த்து கைதட்டி கொள்கிறோம். நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம், நீங்கள் என்ன சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா? சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கதாசிரியன் வேண்டும், கதை இலாட்டா வேண்டும், வசனகர்த்தா வேண்டும், திரைக்கதை ஆசிரியன் வேண்டும். இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன், தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை. கதை இல்லை என்பது வேறு விஷயம். வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறேன், இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று அவர் கருதக்கூடும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வைத்திருக்கிறார்கள், சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா? என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டான். ஏப்பா, ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதனால உன் படம் அழிந்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன? மகாபாரதத்தை 100 பேர் எடுக்கலாம், 100 பேரும் சரியாக எடுத்தால் 100 பேரும் வெற்றி பெறுவார்கள். ராமாயணத்தை 1000 பேர் எடுக்கலாம், 1000 பேரும் சரியாக எடுத்தால் 1000 பேர் வெற்றி பெறுவார்கள். கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான். ரொம்ப ஆச்சரியமா இல்ல? ஒன்று சொல்றேன், உங்களுக்கு வியப்பா இருக்கும். இந்தியாவில் 2 இதிகாசங்கள். ஒரு இதிகாசம் மகாபாரதம், இன்னொரு இதிகாசம் ராமாயணம். இந்த 2க்குமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா? ஒருத்திக்கு 5 பேர் என்பது ஒரு இதிகாசம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம். ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன், இது ஒரு இதிகாசம். திரௌபதிக்கு 5 கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம். அட பாவிகளை, எதை நம்ப சொல்லுகிறீர்கள்? 2 இதிகாசங்களும் வெற்றி. 2ம் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதானா, இந்திய பண்பாட்டில் 2 இதிகாசங்களும் 2 கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே, அது வேறு. இது வேறு. வேறு வேறான 2 கதைகள், வேறு வேறான 2 உள்ளடக்கங்கள் எப்படி 2ம் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன, உலவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை. எனக்கான பதில், 2க்குமான காரணத்தையும் 2க்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியன் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன்
அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்வி படமும் வெற்றி படம் தான். ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான். ஆதலால் தோழர்களே, இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால், இது வாழ்க்கை, ரத்தம், கண்ணீர், வியர்வை, ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை. அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடமில்லை, விதண்டாவாதங்களுக்கு இடமில்லை. இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள். நான் மட்டுமல்ல, ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றால், அவர் படம் பார்த்தாலே எல்லா படமும் ஓடிவிடும் என்றால், எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம். அப்படி ஒரு 10 பேர் இருந்தால் ரொம்ப வசதி. அப்படியெல்லாம் அல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது, பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன். படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது, இடமில்லை. சிவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை அவன் தான் பண்ணணும். அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன், நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்கள்ல நிறைய ஃபோக்லோர் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதையாடல்கள், மலையூர் மம்பட்டியான், கரிமேடு கருவாய், இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு. இந்த 2 படங்களும் அமோக வெற்றி. கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம், மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம், சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம். இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும். அப்படித்தான் இந்த படையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையால், என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒலிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக் அடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம், சட்டமன்றத்தில் வைக்கிறோம், பொது மேடைகள்ல வைக்கிறோம். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக் அடிக்கும். அதனுடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும். எனவே நண்பர்களே, எனக்கு இன்னொரு நிறைய சொல்லலாம் உங்ககிட்ட. நீண்ட சொற்பொழிவாக இது ஆகிவிடக் கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன். கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது, கௌதமன் எப்போ வந்தா நீ வரலாம்ப்பா, நம்ம வீடு நீ வாப்பா. கௌதமன் எனக்கு ஒன்றும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ, இவ்வளவுதான் படம் கொடுக்கணும், நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன், நீ கொடு, கொடுக்கும்போது கொடு, கொடுக்கறத கொடு. ஏன்னா அவன் தமிழன், உண்மையான தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழருக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன். அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதமன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.